போயிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு இது தட்டுடு ஃபாஸ்ட். ஓகே, சோறு வந்துட்டு வெந்துருச்சு. இங்கே வாங்க காட்டுறேன். நோவாமா. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன மீட்டிங். நான் வந்துட்டு நேற்றே வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன். என்ன மீட்டிங்னா நீங்களே போய் பார்த்துருங்க. லைக் அண்டு சப்ஸ்கிரைப் ஆன வீடியோ தான் வச்சுருக்கேன் நான். அண்டு எனக்குமே வந்துட்டு இது மூடிவை ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன சுடுது? ஓ சுடுது. இப்போ சோறுனா சூடாக தாண்டி செய்யும். எடுத்துட்டு இது என்ன சூடாடி? இதெல்லாம் ஒரு சூடா. எனக்குமே வந்துட்டு லைக் கிடைக்கணும், இடத்துல இருக்கணும். ஒரு 10வது இடத்துல இருந்தால் கூட சரி, அவன் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். ஒரு 10வது இடத்துல கூட இருந்தால் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் வரும். ஸோ அதுக்கு வேண்டி வந்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லைக் ஷேர் கூட வேணாம், சப்ஸ்கிரைப்பும் கமெண்டும் வந்துட்டு பண்ணுங்கள். அண்டு வந்துட்டு பெல்லைக்கான வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில பேரில் வந்துட்டு இந்த மூஞ்சிக்கில் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அப்படி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் பண்ண வேணாம். உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் நடத்துக்கோங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் ஏன் வந்துட்டு பிச்சுக்காரியோடு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே இந்த வேர்வரோட தான் நடந்தது. காலையில் இருந்துச்சு ஒரு அழகான ஒரு குதிரைவால் போட்டிருந்தேன். அதெல்லாமே வந்துட்டு ஆடி மாதிரி ஆயிடுச்சு. அண்டு வந்துட்டு இப்போ மணி வேற மத்தியானம் ஆயிடுச்சுங்களா, அதனால தான் என் தங்கச்சி பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு அப்புறமேட்டு வந்துட்டு செய்கிற வேலை செய்யலாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பல் அன்றைக்குமே நான் டெய்லி விளக்குறது தான் அது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன டீ குடித்து சாப்பாடு சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு போக மாட்டேன் இருக்கேன். கேமராவில் தெரியுதா இல்லையானே தெரில எனக்கு. அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு சாப்பிட்டு எதுக்கு மணியில் தண்ணி குடிச்சேன். தண்ணி போட்டு கேட்க வேணாம் படி. அவன் அழுகிறான். போ